மேட்ச் பிட்வீன் ராஜகோபாலபுரம் வர்சஸ் அதிராம்பட்டினம் 2 டீமுக்கான மேட்ச். 1 more ஃபர்ஸ்ட் 1 மேட்ச். ஹசன் ஸ்ட்ரைக்கில் இருக்கார், காளி நான் சைக்கில். மேட்சுக்கான முதல் ஓவர் பவர் பிளே ஓவர். சிவா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் உடம்புல போட்டுருக்கு. 2 இல்லை டாட் பீட் ஸ்டார்ட் அப்படின்னு இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன் ரெட்டை ஆட பார்த்தாரு. பேக் டு பேக் முதல் 2 பந்தை டாட்டா போட்டிருக்காரு சிவா. தேர்ட் ஒன் அகைன் ஒரு டாட் பால் அப்படின்னு நினைக்கிறேன். 3வது டாட் பால் பண்ணுறாரு. பாலோட 4th ஒன் எக்ஸ்ட்ரா கவரில் தெளிவாக ஆடி இருக்காரு. கண்டிப்பாக இது பவுண்டரி போயிடும். 4வது பந்தில் முதல் ரன்னை கொண்டு வந்திருக்காரு, அதையும் 4ஆக கொண்டு வந்திருக்காரு. 5th ஒன் பேக்கிங்லேருந்து வந்துருக்காரு. வெரைட்டி ஃபீல்டர் போயிருக்காங்க, ராகேஷ் அங்கே ஃபீல்டர். ஒரு சிங்கிள். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கில் காளி. சான்ஸ் பார் செம்ம ஹைட், வானத்துக்கே போயிருக்குன்னு சொல்லலாம். அங்கே ஃபீல்டர் கண்ணன் கேட்சை பிடிக்கிறான்னு பார்த்தா தாண்டி போயிடுச்சு, அவரை பிடிக்க முடியல. 4-6ன்னு எக்ஸ்பென்சிவாக மாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம் இங்கே ஓவர் ஆகிங்க. செகண்ட் ஓவர் மணி வந்திருக்காரு. முதல் பந்தே பவுலரை ஸ்டாப் பண்ணாரு. டாட் வித் ஷாட். செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் பவுலரே பிடிக்கிறாருன்னு பார்த்தா நல்ல கேட்ச். முதல் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு மணி. 8 அவரோட ராசி நம்பர், அதன் காரணமாக 8வது பால்ல எடுத்திருக்காரு விக்கெட்டு. நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு. எக்ஸலன்ட் டெலிவரி. கொஞ்சம் கூட டைமிங்கே கொடுக்காத பந்து. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பால். கேட்ச் வாய்ப்பான்னு பார்த்தா பின்னாடி இந்த ஃபீல்டர் விட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காரு மணி. ஏன்னா ரொம்ப முன்னாடி குத்திருச்சு, பிடிக்கிறது கஷ்டம். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் போயிருக்கு. சிவா இருக்காரு. ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன் நினைக்கிறேன். அகைன் சூப்பர் டெலிவரி. எக்ஸ்ட்ரா ஓவர். 2வது ஓவர் 2 ரன்னை விட்டு கொடுத்து நல்லா போட்டு முடிச்சிருக்காரு மணி. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 13 அடிச்சிருக்காங்க அதிராம்பட்டினம். மேட்சுக்கான 3வது ஓவர் அப்பணும் கரெக்டாக எடுத்து வந்து ஆட முடியாத அளவுக்கு ஒரு பந்து கேப்பில் போயிருக்கு. ஃபீல்டர் வெரைட்டி வந்து எடுக்கல, ஸ்லோவாகன்றாங்க. ஆனால் 2 பேட்ஸ்மேன் ஃபாஸ்ட்டாக ஓடி இருக்காங்க. செகண்ட் ஒன் கேப்பில் பவுண்டரிக்கு வாய்ப்பா. ராகேஷ் ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் ஃபீல்டர் இருந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிச்சாரு. அப்படி இருந்தும் ஓட்டாங்க. குயிக்கரான டபுள். தேர்ட் ஒன் நேருக்கு நேர் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. லாங் ஆஃப்ல இந்த முறை சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் மறிச்சு ஆட பார்த்தாரு. அங்கே ஃபீல்டர் கையிலே தான் போயிருக்கு. ராகேஷ் ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக அடிச்சார் இந்த முறை. கீப்பர் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் ஃபுல் டாஸ் கரெக்டான பிக். கண்டிப்பாக தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். யாஸ் ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக விரட்டினாரு. அப்படி இருந்தும் பிடிக்க முடியல. சூப்பரான அரைப்பதிவு பண்ணியிருக்காரு இங்கே. லாஸ்ட் ஒன் டெலிவரி பேட்டில் போட்டு வந்திருக்கு. இல்லை இன்னும் தெளிவாக பிடிச்சிருக்காங்க. ஒரு சிங்கிள் டு எந்தி ஓவர். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 26 அடிச்சிருக்காங்க அதிராம்பட்டினம். 4வது ஓவர் ஜட்டு மணி. ஒரு ஃபுல் டாஸ் ஸ்டாப்பேஜ் ஆயிருக்கு. நல்ல முறையில் அடிக்கப்பட்ட பந்து போயிருக்கு. கேட்சுக்கு போயிடுறாங்களா எல்லாரும் ஒன்று கொண்டாங்க. ஆனால் கேட்சுக்கு யாருமே போக முடியல. எல்லாருக்கும் முன்னாடியே பந்து குத்திருச்சு. 2 ரன். செகண்ட் ஒன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டுருக்காரு. தெளிவான டெலிவரி. நெக்ஸ்ட் ஒன் ஹைட்டு போயிருக்கு. கேட்சை பிடிச்சிடறாங்களா அங்கே செந்தில் ஃபீல்டர் தெளிவாக ஒரே இடத்துல என்ன பந்துலேருந்து கண்டு எடுக்கவே இல்லை. கையில் பிடிச்சாரு. அதுக்கப்புறம் விக்கெட். நியூ பேட்ஸ்மேன் தினேஷ் சூப்பராக அடிச்சார். செம்ம ஹைட்டு. சான்ஸ் பால் பவுண்டரி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கேட்சை பிடிக்க முடியலனாலும் 2 ரன் இந்த பால்ல. நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் தட்டி விட்டுருக்காங்க. நல்ல ஸ்டாப். நிதானமாக இன்னும் பிடிச்சிருக்காரு. ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன் டெலிவரி குயிக்கராக போட்டிருக்காரு. ஒயிட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஒன் ரீபால். சான்ஸ் பால் செம்ம ஹைட்டு போயிருக்கு. பாலுக்கு போயிருக்காரு. கேட்சை பிடிச்சாருங்க. ஆல்ட்டிக்காம பிடிச்சிருக்காரு. 2 கேட்ச். செந்தில் 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 33 அடிச்சிருக்காங்க அதிராம்பட்டினம். சிங்ஸோட லாஸ்ட் ஓவர். அந்த லாஸ்ட் ஓவர் போட செந்தில் வந்திருக்காரு. முதல் பந்தே செம்ம ஹைட்டு போயிருக்கு. சான்ஸ் பால் கேட்சை பிடிக்கிறாங்கன்னு பார்த்தா கண்ணன் பாலுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ட்ராப் பண்ணிட்டாரு.
சிங்கிள். செகண்ட் ஒன் உடம்புல பட்டுச்சான்னு பார்த்தா எஸ், விக்கெட்டுக்கு வாய்ப்பா. டேரக்ட் எடுக்க ட்ரை பண்ணார், ஆனால் அடிக்க முடியலங்க. ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கினார். எக்ஸான் கீப்பிங் உடம்பை போட்டு ஸ்டாப் பண்ணாரு. டாட் பால். பாலோட ஃபோர்த் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க. இங்கே சான்ஸ் பால் போயிடுச்சுங்க. இங்கே 6 நேருக்கு நேர் தெளிவான ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. இங்க இந்த கிரவுண்டில் இதுதான் தூரமான 6. நெக்ஸ்ட் ஒன் அகைன் தெளிவாக போட்டிருக்கான்னு சொல்லலாம். ஒரு சிங்கிள் மட்டும் விடுவாங்களா, ரெண்டாவது ரன் ரஷ் பண்ணுறாங்களான்னு பார்த்தா மாட்டாங்க, நிற்க வச்சு விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் ஃபாஸ்ட்டாக போகுது. கடைசி ஒரு பந்து 2க்கு வாய்ப்பு இருக்குமான்னு பார்த்தா அங்கே மிஸ்ஃபீல்டே பண்ணிட்டாருங்க. சிவா பண்ண மிஸ்ஃபீல்டு பவுண்ட்ரி. இதோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்ச வேலையில் 46 அடிச்சிருக்காங்க. அதிராம்பட்டி 47 டார்கெட். ராஜகோபாலபுரம் 30 பந்துகளில் 47 ஓட்டங்கள் எடுத்தார். மாதிரி இந்த பக்கம் அதிராம்பட்டினா ஒரே ஜெர்சியில் இருக்காங்கல்ல. ஸோ எப்போவுமே கேமுக்கு போகும்போது ஒரே ஜெர்சி ஒரே மாதிரி ஒரு யூனிட்டியாக இருக்குது அப்படிங்கிறது கூடுதல் கான்ஃபிடென்ட் கொடுக்கும். ஸோ அந்த விஷயத்தில் இங்கே காட்டியிருக்காங்க, நல்லாயிருக்கு. ஸோ பார்க்கலாம், பெரிய டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்குது என்ன மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க மேட்ச் அப்படிங்கிறத. ஸோ கண்டிப்பாக ஃபைட் பேக்கிங்கான மேட்சாக இருக்க போகுது. எப்படி எடுத்துகிட்டு போகிறான்னு பார்க்கலாம். இங்கே செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறான்னு பார்க்கலாம். ஸ்ட்ரைக்கில் கண்ணா, நான் சைக்கிளில் சிவா. முதல் ஓவர் தினேஷ். ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பந்தே இன்சைட் அவுட் ஆட பார்த்தாரு, ஆனால் டைமிங்கே கிடைக்கல. தெளிவாக விக்கெட் எடுத்திருக்காங்க. எங்கள் ஸ்லோயருக்கு ஏமாந்துட்டாருன்னு சொல்லலாம். ஸ்டார்ட் வித் விக்கெட் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு தினேஷ். ஒன் டவுன் பேட்ஸ்மேன் லெஃப்ட் மணி வந்திருக்காரு. இப்போதைக்கு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு ஆப்போசிட் விண்டு அப்படி இருந்து இறக்குனாங்க. இறக்குனதுக்கு என்னன்னு காட்டியிருக்காரு இங்கே மணி. பவுண்ட்ரி ஆறான்னு செக் பண்ணுவாங்க அம்பையர். பவுண்ட்ரி போயிருக்கு. இந்த முதல் பந்துலேயே ஒரு பவுண்ட்ரி. ஸோ கண்டிப்பாக ஆஃப் சைடு இழுத்து தான் ஆட பார்க்கணும் மணி. ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு லெக் சைடு விண்டு தெளிவாக அடிச்சுக்கிறதுக்கு, சாரி ஆப்போசிட்டில் அடிச்சுக்கிறதுக்கு. தேர்ட் ஒன் எதிர்த்து அடிக்க போய் தப்பு பண்ணிட்டாரு. பவுலருக்கு வந்து பேட்டில் மோதி இருக்குன்னு சொல்லலாம். நல்ல கேட்ச்சு, தெளிவான விக்கெட்டு. முதல் ஓவர்லேயே 2வது விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். இங்கே தினேஷ் எக்ஸலன்ட் ஸ்டார்ட் பவுலிங்கில். நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேன் அப்புறம் கட் பண்ண பார்த்தாரு. குயிக்கராக வந்திருக்கு. விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா உள்ளே வந்துட்டார் சிவா. சிங்கிள். சிவா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அந்த பிளேயர். கேப்பில் தட்ட பார்த்தாரு. அங்கே ஃபீல்டர் மிஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு ஃபீல்டர் கரெக்டாக போயிருக்காரு. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பால் சூப்பராக அடிச்சாரு. தாண்டி போகுதா? எஸ், கிளியர் பண்ணி போயிடுச்சு. அப்புறம் பேட்லேருந்து ஒரு அப்பிருக்காரு. நேருக்கு நேர்னு சொல்லலாம். 6ஓட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. 12 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் பிரதாப் முதல் பந்தே சுற்றிக்கிட்டு ஆட பார்த்தாரு. டாட் பால். செகண்ட் ஒன் இந்த முறை தெளிவாக ஆட்டாருங்க பேட்டில். பவுண்ட்ரி போயிருதான்னு பார்த்தா எஸ், தாண்டி போயிடுச்சு. இங்கே ஒரு பவுண்ட்ரி. போன பாலே தான் ட்ரை பண்ணார். இந்த பால் கரெக்டாக ஆசாரு. தேர்ட் ஒன் இந்த முறை சுவிட்ச் கேட்டு அது வேகமாக போட்டிருக்காரு. பிரதாப் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் கரெக்டாக ஆட பார்த்துருக்காரு. ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணி போட்டாங்க. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் கேப்பில் போயிருக்கு. 2க்கு வாய்ப்பு இருக்குமா? பாஸாக இருப்பாங்க 2 பேட்ஸ்மேனுமே. ரன்னிங் பிடிச்ச விக்கெட். ஆல்மோஸ்ட் சிவா பாதி எண்டுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டார். நல்ல தடுப்பு பெரிய சுத்து, ஆனால் பேட்டில் போடலாம். எக்ஸலண்டாக போட்டிருக்காரு யங்ஸ்டர். 1 more டாட் பால் டு எண்ட் ஓவர். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 18 அடிச்சிருக்காங்க. வச்சுக்கான 3வது ஓவர் பாரதி வந்திருக்காரு. முதல் பந்தை இந்த ஓவரில் அடிச்சிருக்காரு. தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்குமான்னு போயிடுச்சுங்க. இங்கே அந்த ரோட்லேயே போய் விழுந்திருக்குன்னு சொல்லலாம். நேருக்கு நேர் அப்புறம் அடிக்கிற 2வது 6 இங்க. செகண்ட் ஒன் இந்த மாதிரி நேருக்கு நேர் அங்கே ஃபீல்டர் கையில் போகணும்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப், அருமையான தடுப்பும் கூட. குயிக்கரான த்ரோ. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க. இங்கே லாங் ஆஃபில் தாண்டி போகுதா? போயிடுச்சுங்க. மொத்தமாக இந்த ஓவரில் 2 6 2 பேட்ஸ்மேன் ஆளுக்கு ஒரு 6ன்னு அடிச்சிருக்காங்க இங்கே. நெக்ஸ்ட் ஒன் தட்டி விட்டு ஓட பார்த்தாங்க. விக்கெட்டுக்கு வாய்ப்பானு பார்த்தா உள்ளே வந்துட்டாருங்க. லக்கிலி லைஃப் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம் சிவாகி இங்கே. நெக்ஸ்ட் ஒன் பிகைன் தி ஸ்டம்பில் திருப்பி விட பார்த்தாரு. அகைன் ஒரு டாட் பால். லாஸ்ட் ஒன் இந்த முறையும் சூப்பராக அடிச்சாருங்க இங்கே. இதுவும் தாண்டி
போயிடுச்சு. ஆட்ட எஃபோர்ட்டுங்க இங்கே ஃபீல்டர் சரியான ட்ரை ஜம்முனி பார்த்தார். அவரால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணார். ஆனால் அவரெல்லாம் தாண்டி போயிருக்கு 6. ஒன்றும் ஒரு 6ஓட 3வது ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. மேட்ச் ஆல்மோஸ்ட் கைக்குள்ளேயே கொண்டு வந்தாங்க சொல்லலாம் ராஜகோபாலபுரம். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 37 அடிச்சிருக்காங்க. கடைசி 12க்கு 11. சாரி 11ன்னு சொல்லியிருந்தேன், ரிமைனிங் 10 தான் அடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பந்தே அடிச்சாருங்க. இன்னைக்கு அப்புனும் ஒரு மாதிரி கலக்குறாருன்னு சொல்லலாம். மொத்தமாக 3வது 6 பதிவு பண்ணுறாரு எங்கள் அப்புனும். நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்திருக்கு. பின்னாடி நல்லா ஸ்டாப் பண்ணாங்க. டேரக்ட் இல்லை, அங்கே அடிக்கிறான்னு பார்த்தா கையில் வச்சுட்டாங்க. ஒரு சிங்கிள் சான்ஸ் ஃபார் கேட்சை பிடிக்க முடியல. பவுண்டரி போயிடுச்சு. ஸோ பவுண்டரியோட மேட்சை வின் பண்ணி 2ஆம் சுற்றுக்கு முன்னேறி போயிருக்காங்க ராஜகோபாலபுரம்.